85 8வது வசனம். கர்த்தராகிய தேவன் விளம்பினதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதியேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அங்க என்ன சொல்லுது? கர்த்தராகிய தேவன் விளம்பினதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதியேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, தேவனிடத்துல பேசும்போது மட்டும் போதாது, நாம் அவரை நம்மிடத்துல பேச விடணும்னு உள்ளதுதான் முக்கியம். நம்ம மட்டும் ஏதோ சொல்லிட்டோம் பேசிட்டோம் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம அவர் பேசுகிறதையும் கேட்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ரெண்டாவது, இனி அவர் சொல்வதை மட்டும் நாம் சொல்வதை மட்டும் கேட்டா, நாம் அவரிடம் சொல்வது அவர் கேட்பாரு. சரி, அவர் பதிலளிப்பதற்கு முன்னே நம்ம என்னது ஜெபத்தை நிறுத்தாம விசுவாசத்துல எதிர்நோக்கம். அதான் முக்கியம். நம்ம சொல்லுவது அவர் கேட்டாருன்றது கேட்டு, இனி அவர் சொல்லுவதற்கு அவர் பதிலளிப்பதற்கும் நம்ம இடம் கொடுக்காம இருந்தா, அடுத்து என்ன சொல்லி இருக்குன்னா, முன்பு நம்ம ஜெபத்தை அதுக்கு முன்னாடியே நடத்திட்டு அந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஜெபம் பண்ணும், ஆனா எதிர்பார்ப்பு இருக்காது. நிறைய நேரங்கள்ல நம்ம தோல்விக்கு காரணம் ஜெபிப்போம், ஆனா நம்ம பேசுவோம், அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். அவர் என்ன சொல்லுவாரு, அவர் எதை செய்ய போறாரு, அதை பற்றி எல்லாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம ஏதோ ஜெபம் பண்ணிட்டோமா போதும், அவர் என்ன சொல்ல போறாரு, என்ன நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நிறைய ஒரு. ஆனா ஒரு காரியம், அவர் நிச்சயமா பதில் அளிக்கிறவர். இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாருன்னா, 2 காரியம், சமாதானத்தை நீதிய செய்திய ஏற்கனவே மேலே ஒரு 3 தடவை சொல்லி இருக்கிறார். இந்த எப்பவுமே ஜனங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறு என்னன்னு சொன்னா, தேவன் நமக்கு பதிலளிப்பதற்கு முன்னாடியே இவங்களா நினைச்சிருவாங்கன்னு சொன்னா தன்னுடைய வழிகளை திருப்பிடுவாங்க. அப்ப தெய்வ சமாதானத்தை இழந்து போவாங்க. அவர் பதிலளிப்பதற்கு பொறுமை இல்லாம இருப்பாங்க. கேட்டாங்க, சரி நல்லது, கேட்டது கிடைக்கும் உள்ள ஒரு எதிர்பார்ப்பை வைக்கவே மாட்டோம். அது உண்மை. அந்த நமக்கு கேட்டது கிடைக்கும் உள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா தானே ஏதோ ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம எழுப்புதல் வேணும், ஜெபம் பண்ணுவோம். ஆனா எழுப்புதல் தருவாருன்ற நம்பிக்கையும், இப்ப எழுப்புதல் தருவாரு அப்படின்னு சொன்னா நானும் நிச்சயம் நான் பங்கெடுக்கணும்னு சொல்றேன். நான் வீட்டுல இருப்பேன், அவர் எழுப்பணும் ஒரு பார்க்கலாம். நமக்கு எந்த காரியத்திலையும் பூரணப்படுத்தவே மாட்டோம். எல்லா காரியத்திலையும் இப்ப கூட்டத்துல பங்கெடுக்க விதங்களை பாருங்க, தனக்கு வசதிக்கு தான் பங்கெடுப்போம், தான் விரும்புறது போலதான் செய்வோம். வசனம் எப்போ எந்த விதத்துல நம்மை தேடி வரோம்னு யாருக்குமே தெரியாது. சாயங்காலம் அவ்வளவு நல்ல செய்தியை கேட்க இந்த நாட்டுல ஆளு. அப்ப இதன் ஒரு சபை, நீ இவ்வளவுக்கும் வண்டி கூலியை தாரேன், என்ன நம்ம செய்யும் சொல்லியாச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி நடத்துறது? எனக்கு கேட்டா சொல்லுவாங்க, நான் இன்னும் ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா, தேவன் எனக்கு பதிலளிக்கல. தேவன் அப்படி பதிலளிப்பாரு? உன்கிட்ட இருக்கக்கூடிய முட்டாள்தனமே, நீ கேட்கிறத எதிர்பார்க்கிறத அவர் செய்வதற்கு இடம் கொடுக்கிறது. அதான் அதோட. நீ கேட்கிறதையும் நீ கேட்கிறத எதிர்பார்க்க மாட்டேன். உன்னோட குறை என்னது? கேட்கிறத எதிர்பார்க்க மாட்டேன். எப்பவுமே சொல்ற ஆண்டோடைய வசனம் எப்ப நம்ம தேடி வரும், இல்ல அவருடைய பிரசன்னம் எப்ப நம்ம சந்திக்க நமக்கு தெரியாது. அவர் எப்ப நம்ம மேல அவருடைய அசைவாடுதலை ஊற்றுவார் நமக்கு தெரியாது. எப்ப நமக்கு போதுமான ஏதோ ஒண்ணு, ஒருத்தன் வந்தானா பேசினானா போனானா, சரி அடுத்தவன் வந்தானா பேசினானா போனானா, நமக்கு வசதி, நம்ம ஃபெசிலிட்டிஸ். உன்னுடைய ஃபெசிலிட்டிஸை பார்த்து நீ நடக்கும் வரைக்கும் ஏது நன்மை ஒன்று தொடராது.
இது கடினமான ஒரு யாத்திரை. ஜீவிதம் சொல்ற கிறிஸ்தவ ஜீவிதம் எவ்வளவு கடினம். ஆண்டவரை நேசிக்கிறது எவ்வளவு கடினம்னு முதல்ல புரிஞ்சுக்க. ஆமா, வாயதான், ஆமா நான் நல்லா நேசிக்கேன். நான் எப்படி நேசிக்கேன்? எனக்கு சௌரியத்துக்கு. உனக்கு சௌரியத்துக்கு இல்ல, அவருடைய விருப்பத்துக்கு நம்ம திரும்பினாதான். ஏன் அதுல மத்தியானமும் நல்லாதான் கேட்டோம். அந்த பையன் அந்த யூத்த சொல்லும்போது என்னது, நான் எங்க இருந்து வந்தேன், நான் எதுக்காக வந்திருக்கிறேன். அப்ப அந்த காரியம் அது என்னது கேட்கட்டும். அப்ப அதுல நம்ம இனி கேட்டாலும் அது என்னது, நம்ம எவ்வளவு கேட்டாலும் சரி, நம்ம எவ்வளவு ஜெபித்தாலும் சரி, ரீதாட் நம்மகிட்ட கிடையாது. திரும்பி அதை சிந்திக்கிறது, திரும்பி உட்கார்ந்து அதை தியானிக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு இதுல இருந்து என்ன பார்க்குறோம்னா, 25ல் 100ல் அவர் வந்துட்டு போனா கூட நமக்குள்ள என்ன செய்யாது, மாற்றங்கள் ஏற்படாது. காலையில் ஜெபம் பண்ணாலும் மாற்றம் ஏற்படாது, சாயங்காலம் ஜெபம் பண்ணா இது என்னதோ ஒரு பாரம்பரிய ஜெபம் போல இப்போ போகுது. எல்லாமே பாரம்பரியம் போலதான் போகுது. எந்த ஒரு காரியத்திலையும் பதில் பெறலன்றவங்க இப்ப ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு இதுல உள்ள ஜெபத்துல முக்கியமானது என்னது, இதுல அந்த 1வது சங்கீதத்துல என்ன சொன்னாரு, கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பினீர். அவர் செய்யறாரு, ஆனா உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். ஆண்டவரா செய்தாலும் உக்ர கோபத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் நெரிச்சலை விட்டு திரும்பினீர். அவரு திரும்பிட்டாரு. எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திரும்ப கொண்டு வாரும், எங்கள் மேல் உமது கோபத்தை ஆற பண்ணும், என்றென்றைக்கு எங்கள் மேல் கோபமாக இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கோபத்தை நீடிக்க பண்ணுவீரோ, ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தாவே உம்முடைய கிருபையை எங்களுக்கு காண்பித்து உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபம் போகுது. அப்பதான் சொல்றாரு, ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன். இந்த தாழ்மையான ஜெபம், இந்த ஜெபம் பழைய ஏதோ ஒரு இந்த இடத்துக்குள்ளது அல்ல, ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காலத்துல அவருக்கு கிடைத்த விட்டுதலைய நினைத்த ஒரு ஜெபம். ஆனா அந்த ஜெபத்துல இந்த இடம் என்ன சொல்லுதுன்னா, அவர் விளம்புவதை கேட்டேன். நான் ஜெபமக்கு தேவனுடைய உமது கிருபை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச்சியும் சொன்னா, அவர் செய்ததை எங்க சொல்லிட்டு சொல்றாரு, அவருடைய கிருபையை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனத்துக்கும் தம்முடைய பரிசுத்தவான் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. அங்கதான் இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். அவர்களோ தேவன் விளம்புவதை நான் கேட்டேன்னு சொல்றாரு. தேவன் விளம்புவதை கேட்கிற ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்றது சாதாரண அனுபவம் அல்ல. அவர் விளம்புவதை கேட்டேன்னு சரி, ஆனா அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்ப, அவர்களோ மதிகேடு என்னது, கேட்பாங்க, எதிர்பார்க்க மாட்டாங்க, பொறுக்க மாட்டாங்க, பொறுமை இருக்காது. அதான் அவங்களுக்கு எல்லாம் கேட்பாங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் தெரியும், ஆனா ஒண்ணுக்கும் பொறுமை இருக்காது. எல்லாம் தான் விரும்பினது போலே செய்வாங்க, தனக்கு தோணுனது போலே செய்வாங்க. கர்த்தராகிய தேவன் விளம்பினதை கேட்பேன் சொல்றாரு. விளம்பினதை கேட்டியா? அவர் பேசுவதற்கு பொறுத்து இருந்தியா? அவருடைய சத்தம் கேட்டியா? கேட்பேன், அவர் தம்முடைய ஜனதை அவர் நான் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுடைய கிருபையில உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு அருளி செய்யும் எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. கோவப்படாதையும், உன் கோபத்தை விட்டுறாதையும், நீர் எங்களை அக்கிரமத்தை மன்னிச்சிடும், இதெல்லாமே சொல்லியாச்சு. ஆனா சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, நான் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனத்துக்கு தம்முடைய பரிசுத்தவான்களும் சமாதானம் கூறுவார், அவர்களோ மதிகேட்டு திரும்பாதிருப்பார்களா. அதான் முக்கியமானது. அவரெல்லாம் கேட்பேன் அவர் சொல்லுவார். சங்கீதக்காரன் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜெபம் பண்ணினேன்ல, நான் இனி பொறுமையா இருப்பேன், அவர் விளம்புவதை கேட்பேன். இனி நான் சொல்லுனதை சொல்லி முடிச்ச உடனே ஆமையன் போட்டுக்கிட்டு எழும்பி ஓடுகிறது இல்ல, அவர் சொல்லுதை கேட்டு அவர் எனக்கு கூறுகிற அந்த சமாதானத்தை, அந்த நீதியை, அந்த அன்பை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்வேன், அந்த பொறுமையா இருப்பேன். ஆனா இங்க அப்படி கிடையாது.
மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. இங்க திரும்பவும் சொல்றாங்க, ஐயோ இந்த ஜனம் என்ன செய்யும்னு சொன்னா கேட்கலாம் செய்வாங்க, ஆனா நீர் சொல்லதை கேட்க மாட்டாங்க, அவங்க மதிகேட்டுக்கு திரும்பிடுவாங்களே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம கடந்து போகிற பாதை தான். ஏன் இவர்கள் மதிகேட்டுக்கு திரும்புகிறார்கள் சொன்னா, முதலாவது இவர்கள்ட்ட இருக்கிற காரியம் என்னதுன்னா, அந்த வசனத்தினுடைய ஆழத்தை இல்லை, தேவனுடைய பதில எதிர்பார்க்கிறதோ இல்லை, தேவ பதிலுக்கு காத்திருக்கிற உணர்வோ இல்லை. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் சரியான ஜெபம் தான். ஆனா அடுத்தது ஏன், அதுக்கு காரணம் என்னது? ஆனா கேட்டா என்ன நடக்கும் அதை சொல்றேன். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கேட்டால் கேட்கலங்கன்னா இல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் இல்லையே, அவர்களை ஆசீர்வதி. கேட்டால் மட்டும்தான் கிடைக்கும். என்னது? பலனும் சமாதானமும் ஆசீர்வாதம். பலன் வேணும், சமாதானம் வேணும், ஆசீர்வாதம் வேணும். இந்த பலன், சமாதானம், ஆசீர்வாதம் எல்லாம் எப்ப அவர் விழும்போதை கேட்கும் போதுதான் கிடைக்கும். இல்லாம நாங்க பேசி விட்டோம், ஜெபித்து விட்டோம், நாங்கள் ஆராதித்து விட்டோம், நாங்கள் காணிக்கை கொடுத்து விட்டோம், நாங்கள் எங்கள் கடமைகளை முடித்து விட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் தோணுன போல அந்த மதிகேட்டின் பாதையிலேயே தான் தோணலின் பிரகாரம் தன் வசதிக்கு தெய்வத்தை திருப்புகிறவர்களை எல்லாம் மதிகேட்டுக்கு திரும்புகிற கூட்டமாகும். அப்ப அப்படி மதிகேட்டுக்கு திரும்பியாச்சுங்கன்னா எனக்கு கீழ வசனத்திலே சொல்லிட்டார், தம்முடைய தேசத்திலே மகிமை வாசம் பண்ணும்படி அவருடைய ரட்சிப்பை அவர்களுக்கு பயப்படுறவர்களுக்கு சமீபமா இருக்கும். அதாவது அது யாருக்கு அவர் விளம்புவதை கேட்கிறவர்களுக்கு தான் பலன் கொடுக்கிறாரு. அவர் விளம்புவதை கேட்கிறவருக்கு சமாதானம் கொடுக்கிறாரு. அவர் விளம்புவதை அவர் பேச விளம்புதல் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லுவதை கேட்கிறவர்களுக்கு பலன் உண்டு, சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. அவர் பயந்தவர் இனி அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு சமீபம், அவருடைய பிரசன்னமும் உண்டு. இதெல்லாம் அவருக்கு பயப்பட்டாதானே நம்ம அவருக்கு பயப்படுவோம். நம்ம வசதிக்கு சூழ்நிலைக்கு ஏதோ நடக்கிறோம். அவருக்கு பயப்படுவது என்னது? ஒவ்வொரு நிமிடமும் அந்த வேதத்துக்குள்ள என் ஆத்மா புகுந்து போறதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம். அந்த ஆத்மா எங்க வேதத்துல கொண்டு வர்றது. இனி அடுத்தது 2 தீமோத்தேயு 2:19 என்ன சொல்லியிருக்கு? ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்றும். அங்கதான் முக்கியம். நம்ம தேவனை அறியணும், தேவன் நம்மை அறிவார். எப்போ? அவர் விளம்புவதை கேட்கும்போது. நிறைய அறிகிறதை பற்றி தானே தேவனை அறியுங்கள். எதை அறியணும்? அவருடைய இருதயத்தை அறியணும், அவருடைய வழிகள் அறியணும். அப்ப அவருடைய இருதயத்தை அறிகிறதபடி அவர் சொல்லுதை கேட்டதானே அவருடைய இருதயத்தை அறிய முடியும். அப்பதானே நமக்கு அந்த மகிமையில பிரவேசிக்க முடியும். இருதயத்தை அறிகிறோம், அவருடைய மகிமையில பிரவேசிப்பான், கிருபையில பிரவேசிப்பான். அப்ப அவருடைய எப்ப நான் அவருடைய மகிமையில கிருபையில நான் பிரவேசிக்கிறதுன்னு கேட்டா, அவர் சொல்லுதை கேட்கணுமே, அதுக்குள்ள பொறுமை இருக்கணுமே. அது ஒரு கூட்டத்துல சொல்ல, இனி அடுத்த கூட்டம், இனி நான் அடுத்த பார்த்துக்கிடுவேன். உனக்கு அவர் சொல்லுறத கேட்கும் பொறுமை இல்லைன்னு சொன்னா எப்படி ஆகுங்க? என்ன சொல்லி அவரை அறிகிறது எப்படி? கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். யார் அறிவார்? தம்முடையவர்கள். யார் தம்முடையவர்கள்? அவர் சொல்லுதை கேட்கிறவர்கள். நம்ம அவர் நீங்க சொல்லுதை கேட்கிறவங்க அவருடையவர்கள் கிடையாது. அடுத்த, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகிறான் என்பதையும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. அவர் சொல்லுதை கேட்காதது வரைக்கும் அநியாயத்தை விட்டு யாரும் மாற மாட்டோம், அக்கிரமத்தை விட்டு யாரும் பின்மாற மாட்டோம். அவர் சொல்லுவது கேட்கும் தன்மை நமக்கு உண்டாதுனாதான் அக்கிரமும் அநியாயம் நம்மை விட்டு விலகும். கடைசி வசனத்தோட நிறைய இருக்கு, வசனங்கள் சொல்லிட்டே போலாம். அவர் சொல்லுறத கேட்டா இனி என்ன கிடைக்கும்? 130:4 உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல மன்னிப்பு உண்டாகும். அவ்வளவு. அவரு சொல்லுவதை கேட்டாதான் மன்னிப்பு.
சொல்லுறது கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு ஜோம் பண்ணியாச்சு, மன்னிப்பு கிட்டியாச்சு, நம்ம சொல்லிட்டோம், நம்ம இனி போகலாம் அப்படின்னு வச்சா ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லுவதை கேட்டா உனக்கு மன்னிப்பு, அவர் சொல்லுவதை கேட்டா உனக்கு சமாதானம், அவர் சொல்லுவதை கேட்டா உனக்கு ஆசீர்வாதம், அவர் சொல்லுவதை கேட்டா உன் வாழ்க்கையில என்ன உண்டாகுன்னு சொல்லி இருக்கிறாரு, பலன். அவர் சொல்லுவதை கேட்டா உனக்கு என்ன உண்டாகும்? அவருடைய பிரசன்னம். அதனால அவர் சொல்லுவதை கேட்கிறவங்களுக்கு நடக்கிற காரியங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். தேவன் சொல்லுவதை கேட்பேன் சொல்றாரு. கர்த்தராகிய தேவன் விளம்போதை கேட்பேன். கேட்டா என்னையா நடக்கும்? கீழே சொல்லிடுறார், மதியேட்டு திரும்பிடாத, உனக்கு இஷ்டத்துக்கு ஓடிடார், அவர் சமாதானத்தை தான் உனக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற அந்த சங்கீதத்தினுடைய ஜபத்துல யார் கேட்க முடியும்? கேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். அவர் கேட்டா என்ன நினைக்கும்? அவரை அறிகிற அறிவு உண்டாகும். அவர் சொல்லுதை கேட்டாதான் எனக்கு அவரை அறிகிற அறிவு உண்டாகும். நான் சொல்லுதை சொல்லிட்டேன், நான் போறேன்னு சொல்லிட்டு போனா அவனுக்கு தேவனை குறித்த அறிவு உண்டாகாது. தேவனை குறித்த அறிவுன்னு சொல்றது அவருடைய வழியை அறிகிற அறிவு, அவருடைய நினைவை அறிகிற அறிவு, அவர் அந்த மகிமைக்கு கொண்டு போகிற அறிவு. அந்த அறிவு நமக்கு வேணும். அப்ப அநியாயத்தை விட்டெல்லாம் விலகணும். அதெல்லாம் நமக்கு கைக்குள்ள வச்சுக்கிட்டு நினைச்ச முடியாது. அதனால மன்னிப்பு கிடைக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும். இந்த அனுபவத்தை கத்த நமக்கு நிலைப்படுத்தும்படியாய் இந்த வசனங்களில் கத்த நம்மை நடத்த நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். எங்கள் இறக்கங்களை நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளையிலையும் நீர் விளம்புவதை கேட்டால் மன்னிப்புக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு தெரியும். ஆனா நீர் சொல்வதை கேட்கக்கூடிய பொறுமை இல்லாத, எதிர்பார்ப்பு இல்லாத, தெளிவில்லாத, அறிவில்லாத, உணர்வு இல்லாத ஒரு கூட்டத்தார் நாங்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் சௌரியத்துக்கு உங்களை தேடுவோமே தவிர தேவனுக்கு பயந்தும் வேதத்துக்கு ஆண்டவரை ஒப்பு கொடுத்தும் எங்கள் ஜீவியத்தை நாங்கள் இதுவரைக்கும் தேட ஆரம்பிக்கல. எங்களுக்கு எப்ப சௌரியம் இருக்கோ அப்போ உண்மை தேடுவோம். ஆண்டவரே, இந்த மதிகேடு ஆண்டவரே இந்த கூட்டத்துல இருக்கிற எல்லார் கையிலையும் இருக்கிறது ஆண்டவரை. என்னை உள்பட மதிகேட்டுக்குள்ளதான் இருக்கிறோம் ஆண்டவரை. மதிகேட்டுக்கு திரும்பாதிருங்கள், பரிசுத்தவான்களுக்கு தேவன் சமாதானத்தை அருளுவார் என்று சொல்லியிருக்கு. ஆனா மதிகேடு எங்கள் வாழ்க்கையில தெளிவாய் எங்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருப்பது. நாங்க ஜோமனியாச்சு இன்னும் எல்லா காரியத்தையும் நீர் விளம்புனாலும் ஆண்டவரை நீ விளம்பாட்டாலும் என்னன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு ஜெப ஜீவிதம் செய்கிற ஆண்டவரே வாழ்க்கையை நாங்க வைத்திருக்கிறோம் என்பதை காண்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்போடு வாழும் ஆண்டவரை, உம்முடைய நீ சொல்வதை கேட்கவும் காணவும் வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உள்ள ஒரு ஜனமாய் ஆண்டவரை, இந்த 5வது நாளுக்குள்ள நீ கொண்டு வந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரை. நாங்கள் உபவாசத்தை நிறுத்தி ஆண்டவரை கன்வென்ஷனுடைய 2வது நாளுக்குள்ள பிரவேசிக்கிறோம் ஆண்டவரை. இந்த சபை எந்த அளவு ஆண்டவரை சீர்கட்டு இருக்கிறது என்பதை அறிவீர். வசனத்தை வெறுக்கிற ஒரு கூட்டத்தை வைத்துட்டு இருக்கிற ஆண்டவரை, வேதத்துக்கும் உங்களுடைய சத்தத்துக்கும் தங்களை ஒப்பு கொடுக்க முடியாதபடி தங்களுடைய ஆண்டவரை மதிகேட்டின் ஜீவிதத்தை செய்கிறதை நீர் அறிகிறேன். இந்த ஜனத்தோடு உங்களுடைய சித்தம் என்னதோ அதை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. இவர்கள் நிமித்தம் ஆமாண்டவரே, மனுபுத்திரனே, நீ சொல்லாமல் போனால் உடைய இரத்த பலி உன் தலையின் மேல் என்று சொன்னேன் ஆண்டவரே. சொல்லிவிட்டால் இந்த இரத்த பலிக்கு நீங்களாக்கி என்னை விடுவிக்க நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. யாருடைய இரத்த பலிக்கும் ஆண்டவரே முகாந்திரம் ஆகாதிருக்க கத்த இந்த நாட்களில அடியேனே ஆண்டவரே உடைய நிழலில மறைக்க நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. யாருடைய ஜீவிதத்தினுடைய ஆண்டவரே மதிகேட்டின் வாழ்வுக்கு ஆண்டவரே நான் முகாந்திரமாய் தீராதிருக்க செபிக்கிறேன் தகப்பனே. தங்களுடைய சௌரியத்துக்கு, தங்களுடைய இஷ்டத்துக்கு, தங்களுடைய மனம் போன போக்குக்கு மட்டும் ஆண்டவரே உம்மை தேடி ஆண்டவரே தேவன் வைத்திருக்கிற சமாதானத்தையோ, தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தையோ, தேவன் வைத்திருக்கிற பலனையோ, தேவன் வைத்திருக்கிற ஆண்டவரே
அவர் அவர் அறிய விரும்புகிற விருப்பத்தையோ, ஆண்டவரே அவர் தரப்போகிற மன்னிப்பையோ நாடாமல் இருக்கிற இந்த ஜனக்கூட்டத்துக்குள்ள ஆண்டவரே சிக்குண்டு ஜீவிக்கிற ஆண்டவரே எங்களை சிலரை கர்த்தர் விடுவிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு சிலருடைய ஆண்டவரே மனம் போன ஜீவிதம், மதிகேட்டின் ஜீவிதத்தின் நிமித்தம் உம்முடைய பிரசன்னத்துக்கு ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆராதனைகளை கூட்டங்களை ஆண்டவரே வெறுத்து விடாதபடி அதை உமக்கு இஷ்டமான பாதையில நடத்த நான் ஜெபிக்கிறேன். இந்த பகல் காலம் உம்முடைய வார்த்தைகளை கொண்டும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை கொண்டும் ஆண்டவரே இந்த தேசத்துல எப்படி எழுப்புதலை வைத்திருக்கிறீரோ, எதை ஆண்டவரே நாங்கள் சொல்லுவோம். நாங்க ஆண்டவரே எங்களுக்கு வாய் தான் இருக்கு, வாழ்க்கை இல்லையா ஆண்டவரை. அப்பா எழுப்புதல் என்று சொல்லுவோம். ஆனா ஆண்டவரை நாங்கள் தோணுனா வருவோம், தோணாமல் இருந்தால் அதை குறித்து ஆண்டவரை உணர்வில் அற்றிருக்கிறது. எழுப்புதல் என்ற ஆண்டு வசனத்துக்குள்ளே ஜனங்கள் உணர்வு அடைகிறது என்பதை குறித்த தெளிவில்லாதபடி ஆள்கூட்டத்தை தான் ஆண்டவரை எழுப்புதல் என்று பார்க்கிறதான அறியாமை ஆண்டவரை அந்த ஜனத்திற்கு உண்டாண்டவரை, அந்த மதியீடான சிந்தனை உண்டாண்டவரை. வசனத்துல உணர்வு அடைகிறதே எழுப்புதல் என்று உணர்வும் சிந்தையும் இருந்திருந்தால் ஆண்டவரை இந்த கூட்டம் இப்படியாய் ஆண்டவரை நிரசிக்காதே ஆண்டவரே. இந்த நிலைமை இந்த சபையை விட்டு நீர் மாற்றி தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். உம்மாலே முன் குறிக்கப்படாத எவனும் ஆண்டவரை ஏற்கனவே ஆண்டவரை ஆண்டவரே காலையில சொல்லப்பட்டது ஆண்டவரே, ஏதொரு காரியமும் தேவன் இந்த நாள் இன்னதுக்குரியதென்று தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானத்துல நீ வந்து நிற்கதான் ஆமேன் தேவன் உன்னை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லப்பட்டார். ஆண்டவரே தேவன் ஏற்கனவே இந்த கூட்டம் இந்த நாள் நடக்க வேண்டும் என்பது இது உம்முடைய தீர்மானம். அதை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதை முடிப்பதற்கும் அதுல பூரண ஆண்டவரை நன்மைகளை பெறுவதற்கும் ஆண்டவரை ஜனத்தை காணவில்லை என்ற வேதனையோடு இருக்கு இந்த நாட்களில தகப்பனே உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். ஆண்டவரை அடியனோடு சேர்ந்து பயணிக்க ஆண்டவரை பாத்திரம் இல்லாத எந்த ஒரு நபரையும் ஆண்டவரை இந்த கூட்டத்துல ஆண்டவரை வரவிடாதபடி நீ தடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அடியனோடு அடியனுடைய தாகத்துக்கு தக்கதாய் உம்முடைய வேதத்தினுடைய ஆழங்களுடைய அனுபவங்களுக்கு தக்கதாய் உம்முடைய சத்தியத்தினுடைய ஆண்டவரே அந்த பலனுக்கு தக்கதாய் ஆண்டவரே சேர்ந்து பயணிக்க ஆண்டவரை மனமற்ற மந்த புத்தி உள்ள ஆண்டவரை மதிகேட்டின் ஜனத்திலிருந்து ஆண்டவரே இந்த சபைக்கு ஒரு வேறுபாடை நீர் உருவாக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா வார்த்தைகள் புறப்பட்டால் அதை செயல்படுத்துவேன் சொன்னீரே ஆண்டவரை. உன் வாயின் வார்த்தைகள் வீணாய் திரும்புதல் என்று சொன்னீரே ஆண்டவரை. அது எதற்காய் திரும்பினதோ அதை செய்து வரும் என்று சொன்னீரே ஆண்டவரை. ஆமா ஆண்டவரை, மதிகேட்டின் ஜனம் ஆண்டவரை மந்த புத்தியின் ஜனம் ஆண்டவரே இந்த கூட்டத்தை விட்டு ஆண்டவரை விலைக்கு தரும்படி ஆய்ச்சபிக்கிற ஆண்டவரை. ஆண்டவரை இந்த கூட்டத்துக்குள்ள ஆண்டவரை தங்கள் சுயத்தை வெளிப்படுத்த வருகிற எல்லாருடைய ஜீவிதத்திலையும் உடைய கோபத்தினை அக்கினி பற்றி எறிகிறதை காண கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் அதை செய்யும் ஐயா. வசனத்தையும் ஊழியத்தையும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் அசட்டை பண்ணி கொண்டு ஆண்டவரே இன்னாருடைய சபையில் இன்னாரோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த நாவுகள் அறுக்கப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். அந்த தாவை நீர் அதை செய்ய நான் ஜெபிக்கிறேன், எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. தங்களுடைய சௌரியத்துக்கு அல்ல ஆண்டவரே, உம்முடைய இஷ்டத்துக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இன்ன காரியம் இப்படியா நடக்க வேண்டும் என்று நீர் தீர்மானித்து வைத்திருக்கிறது இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறதே தவிர நான் விரும்புவதல்ல தகப்பனே. அந்த தீர்மானத்தின் காரியத்துல பங்கெடுக்க மனமில்லாத எந்த நபரும் இந்த கூட்டத்துக்குள் இல்லாதபடி ஆண்டவரே இந்த கூட்டத்தை நீ பரிசுத்தப்படுத்தி தாரும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு உகந்ததாய் நித்திய ஜீவனுக்கு உகந்ததாய் ஆண்டவரே இந்த கூட்டத்தை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். ரட்சிப்பினுடைய சத்தத்துக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வது வாஞ்சிக்கு தூரமாய் இருக்கிற எந்த ஒரு நபருக்கும் ஆண்டவரை இந்த சபையோடு உள்ள தொடர்பை ஆண்டவரை அறுத்தெடுத்து பரிசுத்தப்படுத்தும்படி ஆட்சி
ஜெபிக்கிறேன். கர்த்தர் வசனத்தினால் ஜனத்தை புடமிடும். தொடர்ந்து அடியனையும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் செய்யும். ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆகாரம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உலகத்துல பலவிதமான ஆண்டவரே இந்த வைரஸ் ஆண்டவரை ஆரம்பித்திருக்கிறது. அது தேசத்தை ஆண்டவரை அடக்கி ஆளாதபடி ஆண்டவரே இந்த 14 நாட்களில ஆண்டவரே தேசத்துல சமாதானத்தின் செய்தி கேட்கணும். ஆண்டவரே அது தொடர்ந்து பிடிக்காதபடி ஆண்டவரே இந்த தேசத்தை நீர் விடுவிக்க நான் ஜெபிக்கிறேன். அதுபோல கர்த்தாவே தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே இந்த தேசத்தினுடைய விக்கிரக அதிகாரங்கள் ஆண்டவரே இந்த பூமியில இருந்து மாற்றப்பட நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். தேவன் அந்த காரியத்தை செய்யும். ஆனாலும் ஆண்டவரே விக்கிரகம் ஆண்டவரை விலகுவது போல் இல்லையே. விக்கிரகத்தினுடைய கொடூரம் ஆண்டவரே இந்த பூமியை ஆண்டவரை மறைக்காதபடி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல